பயிற்சி 6.3 கொஸ்டின் நம்பர் 2. ஏதேனும் ஒரு வெக்டர் ஏ வெக்டருக்கு இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாரு, ஐ கேப் கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் கே கேப் ஈக்குவல் டு 2A வெக்டார் என நிறுவுக. ஸோ நிறையா கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது. இது வந்து வெக்டார் முப்பெருக்கல் சொல்லுவாங்க. 3 வெக்டாரையும் எப்படி பெருக்கிறது அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இது எப்படி இருப்பாங்க, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னு இருக்கு இல்லையா. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கு பாருங்கள், பி வெக்டாரும் சி வெக்டாரும் அது தனியாக எழுதணும். பி வெக்டார் சி வெக்டார் நீங்கள் எழுதிடணும். அப்புறம் இப்போ பி வெக்டார் வெளியில் இங்கே எழுதிட்டோமா, மீதி யார் இருக்கிறாங்க, ஏ வெக்டாரும் சி வெக்டாரும், அதை டாட் போட்டு இங்கே எழுதணும். ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் மைனஸ் போட்டுட்டு அதே மாதிரி ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த சி வெக்டார் இங்கே இருக்குது இல்லைங்களா, சி வெக்டார் போயிட்டா மீதி யார் இருக்கிறாங்க, ஏ வெக்டாரும் பி வெக்டாரும். ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதும்போது டாட் போட்டு எழுதணும். ஏ வெக்டார் டாட்டு இங்கே டாட் இது பி வெக்டார்னு எழுதணும். சரியா? இப்போ வேணா உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஒன்று சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். அதையே திரும்பி எழுதுகிறேன் நான். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராக்கெட் போட்டுடணும். மைனஸை கொஞ்சம் தள்ளி போடுங்க. அப்புறம் ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே யார் இருக்கிறாங்க பாருங்கள். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே யார் இருக்கிறது, பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இல்லையா. அதில் பி வெக்டார் ஃபஸ்ட்டில் இருக்கிற பி வெக்டாரை இங்கே எழுதுங்க, ரெண்டாவதாக இருக்கிற சி வெக்டாரை இங்கே எழுதுங்க. இப்போது இந்த ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டாரில் பி வெக்டாரை இங்கே எழுதிட்டோம். மீதி ரெண்டு யார் இருக்கிறது, ஏ வெக்டாரும் சி வெக்டாரும். அதை டாட் போட்டு இங்கே எழுதணும். ஏ வெக்டார் டாட் சி வெக்டார். அடுத்தது இந்த சி வெக்டார் வெளியில் எழுதணும் இல்லையா, சி வெக்டாரை வெளியில் எழுதிட்டோம். அப்போ மீதி யார் இருக்குது, ஏ வெக்டாரும் பி வெக்டாரும். அதை டாட் போட்டு இங்கே எழுதணும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். எப்படி எழுதுதுன்னு புரிஞ்சிச்சு உங்களுக்கு? இப்போ சம்முக்கு போகலாம். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத இந்த வெளியில் எழுதிட்டோம். ஓகேவா? வெளியில் எழுதுனது போக மீதி இருக்கிறத என்ன பண்ணணும், டாட் போட்டு உள்ளே எழுதணும். அவ்வளோதான் இந்த வெக்டர் முப்பெருக்கம். சரி, இப்போ கொஷினுக்கு போகலாம். எல்ஹெச்எஸில் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க. இப்போது பாருங்கள், இங்கே வந்து முப்பெருக்கல் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா, இதை வந்து ஏ வெக்டார் இங்கே எழுதுறீங்க, ஐ வெக்டார் இங்கே எழுதுறீங்க. அதுக்கப்புறம் ப்ராக்கெட் போட்டு மீதி இருக்குது பாருங்கள், ஏ தான் இங்கே வந்துருச்சு இல்லையா. அப்போ இங்கே ஒரு ஐ இருக்குது, இந்த ஒரு ஐ இருக்குது. அப்போது டாட் போட்டு ஐ கேப் டாட் ஐ கேப்னு எழுதணும். அடுத்தது மைனஸ் போட்டுட்டோம், ப்ராக்கெட்டும் ஏற்கனவே போட்டாச்சு, இந்த ஐ வெளியில் வந்துருச்சு. அப்போ மீதி யார் இருக்கிறது, ஐ கேப்பும் ஏ வெக்டார், அதை டாட் போட்டு எழுதணும். ஸோ ஐ கேப் டாட் ஏ வெக்டார். அடுத்தது இதுக்கு போகலாம். இப்போ இதுக்குள்ளே ப்ராக்கெட்டில் யார் இருக்கிறாங்க, ஏ வெக்டாரும் ஜே கேப்பும். அப்போ ஏ வெக்டார் இங்கே எழுதுறீங்க, ஜே கேப்பை இங்கே எழுதுறீங்க. உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ கேப் தான் இங்கே வந்துருச்சு இல்லையா. அப்போ மீதி இருக்குது ஜே கேப்பும் ஜே கேப்பும். அப்போ ஜே கேப் டாட் ஜே கேப் மைனஸ் போட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே யார் வராங்க, ஜே இங்கே வந்துருச்சு. அப்போ மீதி இருக்குது இங்கே ஒரு ஜே கேப்பு, இங்கே ஒரு ஏ வெக்டார். ஸோ ஜே கேப் டாட் ஏ வெக்டார் அப்படின்னு எழுதணும். இந்த இடத்துல கரெக்டாக ப்ராக்கெட்டுக்குள்ளே டாட் வரணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே வாங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே யார் இருக்காங்க, ஏ வெக்டார் கிராஸ் கே வெக்டார். அப்போ ஏ வெக்டாரை ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எழுதும், இந்த இடத்துல எழுதுறீங்க, கே வெக்டாரை இங்கே எழுதுறீங்க. இப்போ ஏ வெக்டார் இங்கே எழுதிட்டா மீதி யார் இருக்குது, கே கேப்பும் கே கேப்பும். அப்போ கே கேப் டாட் கே கேப் நீங்கள் எழுதிடும். இந்த கே கேப் இங்கே வந்துருச்சு, மீதி இருக்கிறது கே கேப் ஏ வெக்டார். கே கேப் டாட் ஏ வெக்டார் அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான், வெக்டார் முப்பெருக்கல் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியும் ஐ கேப் டாட் ஐ கேப்போட மதிப்பு 1. ஸோ 1 இன்ட்டு ஏ வெக்டார் ஏ வெக்டார். இந்த டேர்ம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே எழுதுங்க. இதோட மதிப்பு 1 இல்லையா. 1ஐயும் ஏவையும் பெருக்குனா என்ன வரும், ஏ வெக்டார். இந்த டேர்மை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியாச்சு. அடுத்து ப்ளஸ் போட்டு இதோட மதிப்பு 1. 1 இன்ட்டு ஏ வெக்டார் ஏ வெக்டார். இந்த மைனஸ் டேர்ம் அப்படியே இங்கே வரும்.
இப்போ இங்கே ஒரு ஏ வெக்டார், இங்கே ஒரு ஏ வெக்டார், இங்கே ஒரு ஏ வெக்டார். அப்போ மொத்தம் 3 ஏ வெக்டார். இந்த டேர்மில் எல்லாத்துலேயுமே மைனஸ் பொதுவாக இருக்கும். ஸோ மைனஸை வெளியில் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் போடுங்க. இதை மாற்றி எழுதிக்கலாம். டாட் ப்ராடக்டில் ஏ டாட் பிஏ பி டாட் ஏன்னு எழுதலாம். ஸோ ஏ வெக்டார் ஃபஸ்ட்டில் எழுதிக்கலாம். இதை மாற்றி ஏ வெக்டார் டாட் ஐ கேப். இந்த வெளியில் இருக்கிற ஐ கேப் அப்படியே வரும். மைனஸ் தான் வெளியில் போயிடுச்சு இல்லையா? இப்போ இதை மாற்றி எழுதுங்க. ஏ வெக்டார் டாட் ஜே கேப், இந்த ஜே கேப். இதில் மாற்றலாம் கே வெக்டார் டாட் கே கேப், இந்த கே கேப். இப்போது இது 3a வெக்டார். இது ஃபுல்லாக இதோட மதிப்பு வந்து ஏ வெக்டார். அப்போ 3a வெக்டார் ஏ வெக்டாரை கழிச்சோம்னா 2a வெக்டார். இதுதான் ஆர்ஹெச்எஸ். ஸோ தேர்ஃபோர் கொஷின் எடுத்து எழுதி நிறுவப்பட்டதுன்னு எழுத வேண்டியதுதான். ஸோ இந்த வெக்டார் முப்பெருக்கல் மட்டும் கொஞ்சம் நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க.